உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்திய சினிமாவின் அடுத்த பிரம்மாண்டம் இணைய வேண்டிய விஜய் விக்ரம். இந்திய சினிமாவின் முக்கிய இயக்குனராக இருப்பவர் தான் மணிரத்னம். இவரோட படங்கள்ல பல பிரபலங்கள் நடிக்க ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அவரின் கனவு படமான பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி அடிக்கடி அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே சியான் விக்ரம், தளபதி விஜய் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுடன் படம் தயாராக இருப்பதாக தகவல் பரவிட்டு வந்தது. தமிழ் சினிமா ரசிகர்கள் மணிரத்னத்தின் இயக்கத்துல தளபதி விஜய் விக்ரம் இணைந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார்கள் என ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் தளபதி விஜய். அதே போலதான் தனது நடிப்பால வித்தியாசத்தை காட்டி படத்திற்கு படம் ரசிகர்களை கொண்டாட வைப்பவர் சியான் விக்ரம். இவர்கள் இருவருமே இணைந்து நடித்தா எப்படி இருக்கும் என தமிழ் சினிமாவில் ஆவலா எதிர்பார்த்து வராங்க. இந்த ஆசிய மணிரத்னம் படத்தின் மூலம் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தளபதி விஜய் இப்படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு. தளபதி விஜய் வல்லவரையன், வந்தியத்தேவன் கெட்டப்ல நடிக்க இருந்தாரு. தற்போது இந்த படத்தில் நடிப்பவர்கள் பற்றிய அறிவிப்பு சமூக வலைதளங்கள பரவிட்டு வருது. சியான் விக்ரம் ஆதித்ய கரிகாலனாகவும், அமிதாப் பச்சன் சுந்தர சோழராகவும், ஐஸ்வர்யா ராய் நந்தினியாகவும், ஜெயம் ரவி அருள்மொழி வர்மனாகவும், கார்த்தி வல்லவராயன் வந்தியத்தேவனாகவும், கீர்த்தி சுரேஷ் குந்தவி தேவியாகவும், மோகன் பாபு பெரிய பழுவேட்டையராகவும் நடிக்க இருக்காங்க. இப்படம் இந்திய சினிமாவில மிகப்பெரிய படமாக உருவாக இருக்கு. இதனால் லைகா புரொடக்ஷன் தயாரிக்க இருக்காங்க. மணிரத்னம் ஏற்கனவே மல்டி ஸ்டார் படத்தை எடுத்து பிரம்மாண்ட வெற்றியும் கொடுத்திருக்காரு. இவர் இயக்கத்துல கடைசியா வெளிவந்த செக்க சிவந்த வானம் வசூலிலும் விமர்சன ரீதியாகவும் கலக்கியது. இதனை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்க இருக்காரு. இப்படத்தை எம்ஜிஆர் காலத்திலிருந்து இயக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஆனா மணிரத்னம் இதற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்ததன் மூலம் இப்படம் விரைவில் ஆரம்பமாக இருக்கு. பாகுபலி படங்களுக்கு பிறகு வரலாற்று படங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிட்டு தான் வருது. தற்போது பல வரலாற்று படங்கள் எடுக்கப்பட்டு வருது. தளபதி விஜய் பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு முக்கிய கேரக்டர் கதாபாத்திரம் நடிக்க இருந்தார். அந்த கதாபாத்திரத்தில் தற்போது கார்த்தி நடிக்கிறாரு. ஏற்கனவே இவர் நடிக்க இருந்த படத்தில் ஜெயம் ரவி நடிக்க அந்த படத்தை தேனாண்டா பிலிம்ஸ் தயாரிக்க இருந்தது. ஆனா அப்புறம் பட்ஜெட் காரணமாக இன்னும் ஆரம்பிக்கப்படல. அதே போல தல அஜித்தும் ஒரு வரலாற்று படத்தில் நடிக்க இருக்காரு என தகவல் அடிக்கடி வெளியாகும். விஷ்ணுவர்தன் ஏற்கனவே திரைக்கதையை அமைச்சிருக்காராம். அதே போல இயக்குனர் சிவாவும் தல அஜித்துக்காக ஒரு வரலாற்று கதையை இயக்குவதற்கு விருப்பம்னு தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.